எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனல் மூலமாக மறுபடியும் சந்திப்பதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நம்ம சேனலின் வாயிலாக நிறைய பயனினை கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல்களை ஒன்றன் பின் ஒன்றாக பார்த்து கொண்டு வருகிறோம். எல்லா தகவல்களுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்கும் அப்படின்னு நாம் நம்புகிறோம், இருக்குன்னு நம்புகிறோம். ஒவ்வொன்றுமே நீங்கள் முயற்சி செஞ்சு பார்த்துட்ருப்பீங்க, எல்லாமே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கோம். அந்த வகையில் இந்த வீடியோவிலையும் உங்களுக்கு சிறப்பான ஒரு ஆன்மீக தகவலோடு தான் நான் உங்களை சந்திக்க வந்திருக்கேன். பிறக்க இருக்கிற 2025 ஆண்டில் உங்களுடைய வாழ்க்கையையே மாற்றக்கூடிய ரூபாய், உங்களுடைய வாழ்க்கையையே மாற்றக்கூடிய ரூபாய், அது என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். பாருங்க, இந்த பதிவை முழுமையாக பாருங்கள். ஆக்சுவலாக நம்மளுக்கு ரீசன்ட் டேஸில் போடக்கூடிய எல்லா பதிவுகளுமே பிறக்க இருக்கிற புது வருடத்தை பற்றி தான் இருக்குது. 2025 இன்னும் கொஞ்ச நாளில் பிறக்க இருக்குது. எல்லாருக்குமே ஒரு சந்தோஷத்தை, உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய வருடமாக 2025 அமையணும். 2024 பலருக்கு சாதகமாக இருந்திருக்கும், பலருக்கு பாதகமாக இருந்திருக்கும். அது எல்லாமே நீங்கள் 2025 சுபிக்ஷம் கிடைக்க வேண்டும். உதாரணத்துக்கு சொல்லப்போனால் இந்த ஆண்டு மிக முக்கியமான ஆண்டாகவே கருதப்படுகிறது. காரணம் என்னென்னா 3 கிரகங்களினுடைய பெயர்ச்சி நிகழ்வு. இது ரொம்ப ஒரு அரிதான நிகழ்வு. இந்த ஆண்டை நாம் மிக முக்கியமான ஆண்டாக தான் பார்க்கணும். ஏன்னா குரு பெயர்ச்சி நிகழ்வு. குரு நாம் புத்திரகாரகன்னு சொல்லுவோம், மிக முக்கியமான கிரகம். அந்த கிரகத்தினுடைய அந்த பெயர்வு நிகழ்வது அப்படிங்கிறது அற்புதமான ஒரு விஷயம். குரு பெயர்ச்சி. அதே மாதிரி சனி பெயர்ச்சி. சனி பகவானை பற்றி சொல்லவே வேணாம். தர்மகாரகன், நீதிமான் என்று சொல்லக்கூடிய சனியினுடைய அந்த பெயர்ச்சி நிகழ்வது பலருக்கு சாதகம், பலருக்கு கொஞ்சம் கறக்கமாக இருக்கும். என்னங்க 7.5 சனி எனக்கு பிடிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. மகர ராசிக்காரங்களுக்கு 7.5 சனி விடுது, கும்பராசிக்காரங்களுக்கு ஜென்மசனி நீங்குது, மீன ராசிக்காரங்களுக்கு ஜென்மசனி வருது, மேஷ ராசிக்காரங்களுக்கு தொடங்குது 7.5 சனி. இதெல்லாம் கொஞ்சம் சாதக பாதக பலனாக இருக்கும். அடுத்து ராகு கேதுக்கள். அதாவது ஜோதிட விதிகளிலேயே ராகு கேதுக்கள் தான் ரொம்ப சூட்சமமான கிரகம்னு சொல்லுவோம். ராகு போல கெடுப்பாரும் இல்லை, ராகு போல கொடுப்பாரும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ராகு அப்படின்னாலே இருள் கிரகம், ரெண்டுமே நிழல் கிரகம். பட் ராகு இருள், அதாவது கரு இருள். கேதுங்கிறது செந்நிற இருள் அப்படின்னு நாம் சொல்கிறது. ஸோ ராகு அப்படிங்கிறவர் சனியை போல் 2-3 மடங்கு பவர் இருக்கக்கூடியவர். ராகு ஒருவருக்கு கொடுக்கணும்னு நினச்சிட்டா மற்ற கிரகங்களை காட்டிலும் அதிகமாக கொடுப்பார். அதே மாதிரி கேதுவை ஞானகாரகன்னு சொல்லுவோம். கேது அற்புதமான வலிமை பொருந்திய கிரகம். நவகிரகங்களிலேயே வலிமை மிக்க கிரகமாக சொல்லப்படுவது கேது பகவான். ஸோ இந்த ராகு கேதுக்களினுடைய பெயர்ச்சி 1.5 வருடங்களுக்கு ஒரு முறை நிகழக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வாக இருக்கும். இதுவும் இப்போ இந்த 2025 நிகழுது. ஸோ இத்தனை கிரகங்களினுடைய பெயர்ச்சி பல கிரகங்களுக்கு பாதகங்கள், பல ராசிகளுக்கு சாதகங்களாக அமைய இருக்கு. அந்த வகையில் இந்த முறையில் 2025 ஆண்டு பண வரவு, தன வரவு, செல்வகடாட்சம் அத்துணையும் குறையாதபடி உங்களிடத்தில் சேர்வதற்கு வெறும் ரூபாய் போதும். வெறும் ஒரே ரூபாய் மட்டும் இருந்தால் போதும். 2025 ஆண்டில் ஃபஸ்ட்டு விஷயம், கடன் பிரச்சனை தீரும். கடன் வாங்க மாட்டீங்க. ஏன்னா பலருக்கு வருடம் தொடங்கும் போதே இருக்கிற ஒரு கஷ்டம் என்னென்னா, இந்த வருஷம் நம்ம எவ்வளவு கடன் வாங்க போகிறோமோ தெரியலையே அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு புலம்புவாங்க. ஏன்னா கடன் பிரச்சனை பெரும் பிரச்சனைங்க. கடன் இல்லாத நிம்மதியான வாழ்க்கை ஒரு மனிதன் வாழ்ந்தாலே அந்த மனிதன் சந்தோஷமாக இருக்கலாம், செல்வ வளத்தோடு இருக்கலாம். அப்பேற்பட்ட கடன் இந்த 2025 வருடத்தில் யாருக்குமே வராதபடி இந்த பரிகாரம் பாதுகாக்கும். 1. 2வது, வீட்டில் இருப்பு இருந்துக்கிட்டே இருக்கும், பணம் வீட்டில் இருந்துக்கிட்டே இருக்கும். இது 2வது. 2 விஷயம்தான். இதை எப்படி செய்யறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் வாங்க. இதுக்கு 3 விஷயம் சொல்ல போகிறேன். 2 + 1 இன்னொன்று சொல்ல போகிறேன். 3 விஷயம். அதில் ஃபஸ்ட்டு சொல்கிறது எப்பயுமே நான் சொல்கிறது தான். கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக வரமிளகா, கொஞ்சமாக மண், தெரு மண் கொஞ்சம் எடுத்துட்டு வெள்ளிக்கிழமை ஆர் அமாவாசை, வெள்ளிக்கிழமை அல்லது அமாவாசையில் கிழக்கு பார்த்தபடி நீங்கள் நின்று
நின்றுக்கணும். வெளியில் வீட்டுக்குள்ளே இருக்க நபர்கள் எல்லாருமே வெளியே வந்து கிழக்கு பார்த்து நின்றுட்டு வீட்டில் இருக்க பெரியவங்க சுற்றி போடணும். சுற்றி நெருப்பில் அதை போடணும். திருஷ்டி எடுக்கிறது வரமிளகா, கடுகு, மண், கொஞ்சம் கீழே மண் எடுத்து சுற்றி போடணும். இதை சுற்றி போட்டிங்க மாதத்துக்கு ஒரு தாட்டி வாரத்துக்கு ஒரு தாட்டி அப்படின்னு சொன்னாவே மேக்ஸிமம் இந்த திருஷ்டியிலேயே எல்லா விதமான நெகட்டிவ்ஸும் போயிடும். நெகட்டிவ்ஸ் எல்லாமே போயிடும். இந்த எதிர்மறை ஆற்றல்களினுடைய ஆதிக்கத்தால் தான் நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ். இதனால தான் பல பேருக்கு இந்த தொழில் வளம் சரியாக வரதில்லை, வியாபாரம் சரியாக வரதில்லை, குடும்பத்தில் சண்டை சச்சரவு கஷ்டம் இதெல்லாம் வருது. இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு மெயின் மேஜர் ரீசன் அப்படின்னு பார்த்தா அது இந்த திருஷ்டி அப்படின்னு ஒரே வார்த்தையில் சொல்லலாம். ஸோ அந்த திருஷ்டியை முழுவதுமாக நீக்க வேண்டும். திருஷ்டியை அறவே போக்கணும். அப்போ என்ன பண்ணணும்? மாதத்துக்கு ஒரு நாள் திருஷ்டி சுற்றி போட வேண்டும். இது ஒன்று. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, பணம் வீட்டில் கொஞ்சமாவது வச்சுக்கணும். இதை வந்து பெண்கள் தான் நோட் பண்ணிக்கணும். பணம் வீட்டில் இருந்தது என்று சொன்னால் செல்வம் சேரும். அதாவது எப்படிங்க சொல்கிறீங்க அப்படின்னா, சில பேரோட வீட்டில் பணமே இருக்காது. கேட்டால் பேங்கில் இருக்குது அப்படிம்பாங்க. சரி, ஒரு 500 ரூபாய் கஷ்டத்துக்கு இருக்கான்னா கூட இருக்காது. பணம் வீட்டில் கொஞ்சமாவது இருக்கணும். பெண்கள் கொஞ்சமாவது வீட்டில் பணத்தை சேமிக்கணும். உண்டி மாதிரி வாங்கிட்டோ இல்லை வேறெல்லாம் சேமிக்கணும். குறிப்பாக அஞ்சரை பெட்டின்னு இருக்கும். எல்லாருடைய வீட்டிலையும் சமையலறையில் அஞ்சரை பெட்டி அப்படிங்கிற ஒரு பெட்டகம் இருக்கும். அஞ்சரை பெட்டிக்கு அடியில் பணத்தை வந்து அந்த காலத்தில் சேர்த்தி வைப்பாங்க. ஆக்சுவலாக அதுதான் லாக்கர் மாதிரி இருக்கும். இப்போ வெந்தய டப்பா இந்த மாதிரி டப்பாக்களில் தான் சேர்த்தி வைப்பாங்க. கடுகு டப்பா இதில் தான் வந்து பணத்தை சேர்த்தி வைப்பாங்க. இப்படி பணத்தை வந்து நாம் இந்த மாதிரியான அதேமாதிரி சோம்பு பட்டை இதெல்லாம் கொட்டி வைக்கிறீங்க இல்லையா, அதில் கூட பணத்தை நாம் சேர்த்து வைப்பீங்க. ஸோ இந்த மாதிரியான பொருட்களிலே நாம் பணத்தை சேர்த்து வைக்கும் பொழுது கண்டிப்பாக வருடமெல்லாம் குறையாத அளவுக்கு பணம் வந்து சேரும். கடன் பிரச்சனை வராது. ஸோ பணப்பிரச்சனை, கடன் பிரச்சனை இது வராமல் இருக்க வேண்டும் என நீங்கள் கருதினால் அஞ்சரை பெட்டியில் பணத்தை சேகரித்து சேமித்து வையுங்கள். அதாவது உங்கள்கிட்ட இருக்கிற சொற்ப பணத்தையாவது வச்சுருங்க. ஒரு எமர்ஜென்சியாவது ஒரு 100 ரூபாய் அதில் போட்டு வைங்க. அது சிறப்பு. முடியலைங்க அதெல்லாம் நாங்கள் வைக்கிற பழக்கமே இல்லைன்னா அட்லீஸ்ட் கடுகு டப்பாவில், வீட்டில் எல்லார் வீட்லேயும் கடுகு டப்பா இருக்கும் இல்லையா, அந்த கடுகு டப்பாவுக்குள்ளேயாவது 1 ரூபாயை போட்டு வைங்க. கடுகு அப்படிங்கிறது எல்லாருடைய வீடுகளிலும் இருக்கணும். இந்த கடுகு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, டெய்லி பெண்கள் வந்து அந்த கடுகு எடுத்து தாளிப்பில் போடுவாங்க. இந்த கடுகு கையில் பட்டுது அப்படின்னு சொன்னாவே நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா விதமான நெகட்டிவ்ஸையும் அந்த கடுகு விரட்டி அடிச்சிருமா. ஸோ நம்ம அந்த கடுகை கையில் எடுத்து அந்த தாளிப்பலை போட்டு அது படபடபடன்னு வெடிக்கும்போது ஆக்சுவலாக நம்மளோட உடம்பில் இருக்கிற அத்தனை நெகட்டிவ்ஸும் அந்த தாளிப்பிலை போட்டு அந்த எண்ணெயில் போட்டு படபடபடன்னு வெடிக்கிற மாதிரி தான் அர்த்தப்படுது. ஸோ நாம் என்ன பண்ணணும்னா, டெய்லி அந்த கடுகு வந்து தாளிக்கிறோம். அதே மாதிரி அந்த கடுகு டப்பாவில் 1 ரூபாயாவது அட்லீஸ்ட் போட்டு வைங்க. சில்லற காசுகளை கொஞ்சம் போட்டு வைங்க. ரொம்ப போட்டுறாதீங்க. தாளிப்பில் காசோடு சேர்ந்து தாளிப்பில் போட்டுற போகிறீங்க. அதுக்கு ரொம்ப சான்ஸ் கம்மி தான், அப்படி போட முடியாது. இருந்தாலும் அந்த கடுகு டப்பாக்குள்ளே 1 ரூபாயோ 5 ரூபாயோ சும்மா ஒரு 2-3ஆவது போட்டு வச்சுக்கோங்க. இது பணம் சேருவதற்கு வழிவகை செய்யும். கடனை தடுத்து நிறுத்தும். கடன் பிரச்சனையை முற்றிலுமாக தடுத்து நிறுத்தும். உங்களுக்கு இருக்கக்கூடிய சகல விதமான பண ரீதியான தொழில் ரீதியான பிரச்சனைகளை அடியோடு நீக்க செய்யும். இது ஒரு வழிமுறை. அதே மாதிரி வீட்டில் வெந்தயம் கொட்டி வைக்கிற டப்பா இருக்கு இல்லையா, அதில் ரூபா நோட்டுகளில் சேர்த்து வைக்கலாம். வெந்தய டப்பாக்குள்ளே தான் அந்த காலத்தில் ரூபா நோட்டை பெண்கள் சேர்த்து வைப்பாங்க. 50, 100, 500, 2000 அப்படின்னு சேர்த்து வைப்பாங்க. ஏன்னா அந்த வெந்தய டப்பா வந்து லக்ஷ்மி இருக்கிற இடம். இந்த வெந்தயம்ங்கிறது லக்ஷ்மி இருக்கிற இடம். ஸோ அந்த வெந்தயத்துக்குள்ளே நாம் பணத்தை அழகாக சேர்த்து வைக்கும் பொழுது
நிச்சயமானு சொல்கிறேங்க. ஆச்சரியமூட்டும் அளவுக்கு உங்களிடத்துல பணம் குறையாதபடி சேர்ந்து கொண்டே இருக்கும். அதனால தான் வெந்தய டப்பாக்குள்ள பணத்தை சேமித்து வைங்க அப்படின்னு நாம் சொல்கிறது. ஸோ இதெல்லாம் இந்த 2025வது வருடத்தில் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க, ஃபஸ்ட்டு டேவிலேருந்தே ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வருடமெல்லாம் உங்களுக்கு குறைவில்லாத செல்வ வளம் கிடைத்திடும் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஐயமுமே கிடையாது. எல்லா ராசிக்காரர்களும் ஆண்கள் பெண்கள் எல்லாருமே, ஏழை பணக்காரர் என்று எல்லாருமே இதெல்லாம் முயற்சி செய்யுங்க. கண்டிப்பாக பலன் உண்டு. இந்த பதிவு உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் வந்திருக்கும் நான் நம்புகிறேன். மற்றொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.